கிளாஸ் வந்து டிஃபென்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னா இதுல எது சம்பந்தமா கிளாஸ் வரும் அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையே வந்து ராணுவ பயிற்சி, இல்லைன்னா கடற்படை பயிற்சி, விமானப்படை பயிற்சி நடத்தியிருப்பாங்க. இல்லைன்னா ஏற்கனவே நம்ம மிசைல்ஸ், அப்புறம் ஹெலிகாப்டர், அப்புறம் போர்க்கப்பல்கள், விமானங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. மிசைல் இருக்குன்னா அதை டெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு இலக்குக்காக நம்ம தயாரிச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம் போய் தாக்கணும்னு சொல்லிட்டு தயாரிச்சிருப்பாங்க. இந்த இலக்கை தாக்கணும்னு சொல்லிட்டு தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அது கரெக்டா போய் தாக்குதா அப்படிங்கிறதுக்காக சோதனைகள் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பு தளவாடங்களை சோதனை செய்யறது, இந்த மாதிரி விமானப்படை பயிற்சிகள் நடக்கிறது, போர்க்கப்பல்கள் உருவாக்குறது, அந்த போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான உள்ளதான் நம்ம என்ன பார்க்குறோம், டிஃபென்ஸ் டாபிக்ல பார்ப்போம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபென்ஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து ஈஸ்டர்ன் ரீச் அப்படிங்கிற ஒரு விமானப்படை பயிற்சி பத்தி பார்க்க போறோம். ஸோ அதாவது ஒவ்வொரு நாடுகள், இந்தியாவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி நடக்கும். இந்தியாவுக்கும் வேற எந்த நாட்டுக்கும் என்ன பயிற்சி மேற்கொள்றோம், அது எந்த பேர்ல நடக்குது, ஒவ்வொரு நாட்டோட மேற்கொள்ளும் போது அந்த பயிற்சியோட நேம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எந்த பேர்ல அந்த பயிற்சி நடத்தப்படுது, இந்த வருஷம் எத்தனையாவது எடிஷன் நடத்துறாங்க, இன்னொன்னு வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையே அது மேற்கொள்ளப்படுது, இது ரொம்ப முக்கியம். எங்க நடத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சரி, ஈஸ்டர்ன் ரீச் அப்படிங்கிற பேர்ல எந்த 2 நாடுகளுக்கு இடையே விமானப்படை பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுதுன்னா, இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும். இந்தியாவுடைய விமானப்படையும் ஓமன் நாட்டுடைய விமானப்படையும் பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் என்னது, ஈஸ்டர்ன் ரீச் அப்படிங்கிற பேர்ல. இப்ப எப்படி நம்ம இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சந்திப்பாங்க இல்லையா? இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, நான் உங்களை சந்திக்கிறேன்னா, நான் தான் இந்தியா, இன்னொருத்தவங்க ஓமன் நாடுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் மீட் பண்ணி பயிற்சி எக்ஸசைஸ் மேற்கொள்றது. இப்போ ஒரு இப்போ எப்படி சொல்றது, 2 பேரும் விளையாட்டு வீரர்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து அவங்க விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விமானப்படை பயிற்சியில பாத்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸ் அதாவது விமானங்கள்ல உங்க பயிற்சிகள் மேற்கொள்வாங்க. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு டெக்னிக்ஸ வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓமன் நாட்டுல நமக்கு தெரியாத ஒரு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். நம்ம நாடு ஒரு டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த சால்வ் பண்றதுல, ஒரு விஷயத்துல வந்து விமானப்படையில சார்ந்த விஷயங்கள்ல ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பயிற்சி மேற்கொள்ளும் போது என்ன ஆகும்னா, 2 பேரோட டெக்னிக்ஸும் 2 பேருமே கத்துக்குவாங்க. இன்னொன்னு ஒரு மிஷன் இருக்கு. ஒரு ஒரு போரோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு காரணத்திலயோ ஏதோ ஒரு மிஷன்ல 2 நாட்டு விமானப்படை வீரர்களும் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஒரு மிஷன்ல ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த ஒரு அனுபவம் இருந்தாதான் 2 பேரும் ஒத்துழைப்போட அந்த பணியை வந்து ஈஸியா பண்ணி முடிக்க முடியும். சோ அந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது. சோ எல்லா பயிற்சியுமே இந்த ரீசன் தான். 2 நாட்டுடைய டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறது, 2 நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துறது, இந்த மாதிரியான காரணங்களுக்கு பயிற்சி நடத்துறாங்க. இப்போ ஈஸ்டர்ன் ரீச் அப்படிங்கிற பேர்ல விமானப்படை பயிற்சி அப்படிங்கிறது போன வருஷம் நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே. எங்க நடத்திருக்காங்க அப்படின்னா, ஓமன் நாட்டுலதான் நடந்திருக்கு போன வருஷம் இந்த பயிற்சி. மசீரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துலதான் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. போன வருஷம் நடந்தது எத்தனையாவது பதிப்புனா 7வது பதிப்பு. அதாவது பதிப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், இது ஃபர்ஸ்ட் எடிஷன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் எடிஷன், முதல் பதிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்கும். இன்னைக்கு ஒரு மாநாடு, இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடக்குது, மறுபடியும் அடுத்த வருஷமும் ஒரு சந்திப்பு நடக்குது. அதை வந்து செகண்ட் எடிஷன், 2வது பதிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 3வது பதிப்பு, 4வது பதிப்பு. அதுதான் சொல்றேன், எத்தனை வாட்டி நடக்குது அப்படிங்கறத இதை மென்ஷன் பண்றது. சோ இது போன வருஷம் பாத்தீங்கன்னா 7வது பதிப்பானது இந்த பயிற்சி நடந்திருக்கு. சோ இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான விமானப்படை பயிற்சி ஈஸ்டர்ன் ரீச். அடுத்து இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான பயிற்சி, இது விமானப்படைகள் பங்கேற்கக்கூடிய பயிற்சி தான் ஈஸ்டர்ன் ரீச். ராணுவ படைகள் பங்கேற்கக்கூடிய பயிற்சியோட பேர் என்னன்னா அல் நஜா. சோ 2024 போன வருஷம் இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையே அல் நஜா அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. இதுல இந்திய ராணுவ படையும் அதாவது ஓமன் நாட்டுடைய ராணுவ படையும் பங்கேற்பாங்க இந்த எக்ஸசைஸ்ல. போன வருஷம் எத்தனையாவது பதிப்பு நடந்திருக்கு ராணுவ பயிற்சி அப்படின்னா 5வது பதிப்பு நடந்திருக்கு. சரியா? எங்க நடந்திருக்கு? ஓமன் நாட்டுல சலாலா நகரத்துல நடைபெற்றிருக்கு. இந்த பயிற்சியில இந்தியால இருந்து ஒரு 60 வீரர்கள் கொண்ட குழு வந்து பங்கேற்றிருக்காங்க. 2015ல இருந்தே இந்த அல்நஜா பயிற்சி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. ஒரு சில பயிற்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரு சில பயிற்சி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு சில பயிற்சி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. இந்த அல்நஜா அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. சோ லாஸ்ட் பதிப்பு அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல நடந்திருக்கு, மகாஜன்ல. அடுத்து தர்மா கார்டியன். தர்மா கார்டியன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. சோ இந்திய ராணுவத்துக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி தான் தர்மா கார்டியன். தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல நடத்தப்படுது.
ஸோ போன இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 6வது பதிப்பானது நடந்திருக்கு. எங்க அப்படின்னா ஜப்பான்ல கிழக்கு ஃபுஜி பயிற்சி மையத்துல இந்த வருஷம் நடந்திருக்கு. ஜப்பான்ல 6th எடிஷன். போன வருஷம் 5வது பதிப்பு அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. போன வருஷம் தர்மா கார்டியன் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அடுத்து ஜல்தல் ரக்ஷா 2025 ராணுவ பயிற்சி. ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற பேர்ல ராணுவ பயிற்சியானது இந்த வருஷம் குஜராத்ல நடத்தப்பட்டிருக்கு. குஜராத்ல எங்க நடந்திருக்கு அப்படின்னா பெட் துவாரகால தான் வந்து இந்த பயிற்சி நடந்திருக்கு. இந்திய ராணுவத்தின் சார்பில் தான் இந்த பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ ராணுவ பயிற்சி அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னொரு நாட்டோட மேற்கொண்டா மட்டும்தான் அது பயிற்சின்னு கிடையாது. நம்ம நாட்டிலே நம்ம ராணுவ வீரர்களுக்கு பயிற்சியும் மேற்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஜல்தல் ரக்ஷா அப்படிங்கிற பேர்ல இந்த வருஷம் வந்து ராணுவ பயிற்சி நடந்திருக்கு இந்திய ராணுவ வீரர்களுக்காக. எங்கன்னா குஜராத்ல நடந்திருக்கு பெட் துவாரகால. இந்திய ராணுவம் தான் இந்த பயிற்சியை நடத்திருக்காங்க. சோ எதுக்காக எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த பயிற்சியை நடத்திருக்காங்கன்னா தீவு பகுதிகளை பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு தீவு அப்படிங்கிறது 3 பக்கமும் கடலால சூழப்பட்ட ஒரு இடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் தீவுன்னு சொல்றோம். 4 பக்கமும் கடலால சூழப்பட்ட ஒரு இடத்தை தான் தீவுன்னு சொல்றோம். அப்ப தீவு பகுதியை வந்து ஒரு கேப்சர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பயங்கரவாதிகள் நுழையிறதுங்கிறது ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாம அந்த தீவுகளை பாதுகாக்கணும். சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு மேற்கொள்றாங்கன்னா அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் பாலைவன வேட்டை. சோ அதாவது டெசர்ட் ஹண்ட் அப்படின்னு ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு கேட்கலாம். இல்ல பாலைவன வேட்டை அப்படின்னு சொல்லி தமிழ்லயே உங்களுக்கு இந்த நேம் கேட்கலாம். டெசர்ட் ஹண்ட் பயிற்சி அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. சோ இது என்ன பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்திய விமானப்படை சார்பில் தான் நடத்திருக்காங்க. ஆனா இது ஒரு முப்படை பயிற்சி. விமானப்படை, கடற்படை, ராணுவப்படை 3மே சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு முப்படை பயிற்சி தான் இது. ஆனா யாரு போஸ்ட் நடத்திருக்கா அப்படின்னா இந்தியன் ஏர்போர்ஸ், இந்திய விமானப்படை தான் ராஜஸ்தான்ல நடத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல விமானப்படை நிலையத்துல இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. சிறப்பு படை பயிற்சி, முப்படைக்கான சிறப்பு படை பயிற்சி பாலைவன வேட்டை அப்படிங்கிற பேர்ல ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. சோ பாலைவனம் ராஜஸ்தான் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ராஜஸ்தான் பாலைவனம் தானே. சோ பாலைவன வேட்டை எங்க நடந்திருக்கு? ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அடுத்து வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது. சோ வருணா அப்படின்னா என்னது? இந்த வருண பகவான் இந்த மழை நீரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நீரை தான் வருணர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப வருணா அப்படின்னா அது கடற்படை பயிற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே தான் வந்து இந்த வருணா பயிற்சியானது நடத்தப்படுது. சோ வருணா பயிற்சியோட பேரு வருணா. இது எங்க ஸ்டார்ட் ஆனிச்சு? இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது இந்த பயிற்சி அப்படின்னா 2001ல இருந்து தான் இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. சோ எத்தனையாவது எடிஷன் இந்த வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 23வது எடிஷன் தான் இந்த வருஷம் இந்த வருணா பயிற்சி நடந்திருக்கு. எங்க எவ்வளவு நாள் நடந்திருக்குன்னா மார்ச் 22ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும். இதோட வகை கடற்படை பயிற்சி. வருணாங்கிறது கடற்படை பயிற்சி. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடக்குது. இதே மாதிரி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ராணுவ பயிற்சியானது நடக்குது. அது என்ன பேர்லன்னா சக்தி அப்படிங்கிற பேர்ல ராணுவ பயிற்சிங்கிறது நடக்குது. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சியானது இப்போ சமீபத்துல நடத்தப்பட்டிருக்கு. என்ன பேர்ல? இந்திராங்கிற பேர்ல கூட்டு கடற்படை பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடத்துறாங்க? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும். சோ இந்திரான்னு இருக்கா? இந்திரா. சோ இது வந்து ரஷ்யா அப்படி ஆலோசிச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து இந்தியா. இந்திராங்கிறது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. அடுத்து ஏப்ரல் 2025 ஆப்பிரிக்கா இந்தியா முக்கிய கடல்சார் ஒத்துழைப்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா தான்சானியாவின் தாரசலாம்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்புறம் இந்தியாவுடைய பயிற்சி, ஆப்பிரிக்க நாடுகளும் இந்தியாவும் பங்கேற்ற ஒரு பயிற்சியானது தான்சானியாவின் தாரசலாம்ல நடந்திருக்கு. அது வந்து அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்குறது ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால கொச்சியில வந்து ஆப்பிரிக்க நாடுகள், பல்வேறு நாடுகள், ஒரு 9 நாடுகளுடைய வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான ஒரு இதானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எங்க? கேரளால கொச்சியில இந்திய கடற்படை சார்பில் சாகர் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி, ஒரு 9 நாடுகளுக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க. 9 நாடுகளை சேர்ந்த வீரர்களுக்கு இங்க கேரளால கொச்சியில வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த 9 நாடுகள் என்னென்ன அப்படின்னா கொமரோஸ், அடுத்து கென்யா, அடுத்து மடகாஸ்கர், மாலத்தீவு, மொரிஷியஸ், மொசாம்பிக், செஷல்ஸ், அடுத்து இலங்கை, டான்சானியா. இந்த 9 நாடுகளை சேர்ந்த 44 வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு வந்து பயிற்சியானது வழங்கியிருக்காங்க. இங்க கேரளால கொச்சியில. எந்த திட்டத்தின் கீழ்? சாகர் திட்டத்தின் கீழ். சோ சாகர் திட்டம் அப்படிங்கிறது இந்திய
பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, இந்திய பசிபிக் பிராந்தியத்துல உள்ள நாடுகள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பை மேம்படுத்தணும், கடல்சார் உறவை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சாகர் திட்டத்துடைய நோக்கம். சோ இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்திய கடற்படை சார்பில் இந்த 9 நாடுகளுக்கு கேரளாவுடைய கொச்சியில பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளோட இந்தியா வந்து முக்கியமா கடல்சார் ஒத்துழைப்பு பயிற்சியை வந்து மேற்கொள்றாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் எடிஷனை வந்து யார் மேற்கொள்றாங்கன்னா இந்தியாவும் டான்சானியாவும் சேர்ந்துதான் இந்த வருஷம் இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி நடத்துறாங்க. அதுதான் டான்சானியாவின் தாரசலாம்ல தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சரி, இப்போ சாகர் திட்டம்னா என்னன்னு இப்பதானே பார்த்தோம். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாகர் திட்டமானது தொடங்கப்பட்டது. ரீசனா பாத்தீங்கன்னா மொரீஷியஸ் நாட்டுல பிரதமர் மோடி அவர்கள் மகாசாகர் அப்படிங்கிற ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மகாசாகர் அப்படிங்கிறது என்னன்னா தெற்குலகு. சோ நம்ம வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல உள்ள வளர்ந்த நாடுகளை வந்து நம்ம நார்த் குளோப்னு சொல்லிட்டு பிரிப்போம். கீழே உள்ள நாடுகளை வந்து நம்ம தெற்குலக நாடுகள், அதாவது சவுத் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அது வந்து வளராத நாடுகள் தான் சவுத் குளோப்ல இருக்கக்கூடியது. வளரக்கூடிய வளராத நாடுகள் தான் சவுத் குளோப்ல இருக்கு. அந்த தெற்குலக நாடுகளோட வளர்ச்சியை மேம்படுத்தணும், ஒத்துழைப்பை மேம்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகாசாகர் அப்படிங்கிற கொள்கையை மொரீஷியஸ்க்கு நம்ம பிரதமர் மோடி சென்றிருந்த போது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மகாசாகர் அப்படின்னா பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம். இது எதை போக்கஸ் பண்றாங்கன்னா தெற்குலக நாடுகள்கிட்ட வளர்ச்சியை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த புதிய தொலைநோக்கு பார்வை மகாசாகரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். நெக்ஸ்ட் டஸ்லிக் பயிற்சி. டஸ்லிக் அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. சோ எந்த நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாடு. சோ யுஎஸ் இருக்கு இல்லையா, இது உஸ்பெகிஸ்தான். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையிலான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த தஸ்லீக் அப்படிங்கிறது. சோ இந்த வருஷம் எங்க நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் 2019 தொடங்கியிருப்பாங்க. இந்த பயிற்சியோட 6வது பதிப்பு இந்த வருஷம் புனேல நடந்திருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி உஸ்பெகிஸ்தான் நாட்டுல நடந்துச்சு. சோ இந்த வருஷம் உஸ்பெகிஸ்தான் நாட்டுல நடக்குதுன்னா அடுத்த வருஷம் இந்தியாவில நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் உஸ்பெகிஸ்தான்ல நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இப்படி ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கும் ரெண்டு நாடுகளுக்கு இடையே. சரிங்களா, போன வருஷம் உஸ்பெகிஸ்தான் நாட்டுல நடந்துச்சு. மகாராஷ்டிரால தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த பயிற்சியானது இந்த வருஷம் நடந்திருக்கு. எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா 6வது எடிஷன். சரியா, எங்க போன வருஷம் உஸ்பெகிஸ்தான்ல நடந்துச்சு இல்லையா, அது எங்க நடந்துச்சுன்னா உஸ்பெகிஸ்தான்ல டெர்மெஸ் அப்படிங்கிற மாவட்டத்துல நடந்திருக்கு. இந்த டஸ்லிக் அப்படிங்கிறது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. பாலைவன கொடி, இதே மாதிரி இதே சிமிலர் நேம்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு பயிற்சி பார்த்திருப்போம். டெசர்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்த்திருப்போம். அது எங்க நடந்துச்சு, ராஜஸ்தான்ல நடந்துச்சு. பாலைவனம் ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன பாக்குறோம், டெசர்ட் பிளாக், அதாவது பாலைவன கொடி அப்படிங்கிற பயிற்சி 10வது பதிப்பு இந்த வருஷம் வந்து நடந்திருக்கு. இது என்னன்னா பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. பாலைவன வேட்டை அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஏர்போர்ஸ்னால நடத்தப்பட்ட ஒரு பயிற்சி. அது எங்க நடந்துச்சு, ராஜஸ்தான்ல நடந்துச்சு. இப்போ நம்ம பாக்குறது இது ஒரு பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. இது இந்தியன் ஏர்போர்ஸ் பாலைவன வேட்டைங்கிறது, பாலைவன கொடி அப்படிங்கிறது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. சோ கொடி வந்து பல நாடுகள் வச்சிருப்பாங்க, எல்லா நாட்டுக்கும் வெவ்வேறு கொடி இருக்கும். அந்த மாதிரி பாலைவன கொடி அப்படிங்கிறது என்னது, பன்னாட்டு விமானப்படை பயிற்சி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 10வது பயிற்சியானது 10வது பதிப்பானது நடத்தப்பட்டிருக்கு. எந்த நாடு நடத்திருக்கு அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம், UAE, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் தான் இந்த பயிற்சியை வந்து நடத்திருக்காங்க. இதுல இந்திய விமானப்படையும் பங்கேற்றிருக்கு. சோ பன்னாட்டு விமானப்படை பயிற்சி, பன்னாட்டு ராணுவ பயிற்சி எல்லாம் பல பயிற்சிகள் இருக்கு. நம்ம எந்த பயிற்சியை பார்ப்போம்னா இந்தியா எந்த பயிற்சியில பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அந்த பயிற்சியை தான் நம்ம மேக்சிமம் பார்ப்போம். ஏன்னா இந்தியா சார்ந்த கேள்வி தானே கேட்பாங்க. சோ இதுல இந்திய விமானப்படை பங்கேற்றதுனாலதான் இந்த பயிற்சியை பத்தி நம்ம பாக்குறோம். பாலைவன கொடி அப்படிங்கிற பயிற்சி ஐக்கிய அரபு அமீரகத்தினால நடத்தப்படுது. இதுல இந்திய விமானப்படை பங்கேற்றிருக்கு. இந்த பயிற்சி எங்க நடந்துச்சு அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துல அல்தஃப்ரா விமானப்படை தளத்துலதான் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டு இருக்கு. இதுல இந்திய விமானப்படை உட்பட ஒரு 12 நாடுகளுடைய விமானப்படைகளானது பங்கேற்றிருக்கு. இப்போ இந்திய விமானப்படை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதோட தலைவராக அமர்பிரீத் சிங் வந்து இருக்காங்க. இதோட தலைமையகம் புதுதில்லியில இருக்கு. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1932 தான் நிறுவப்பட்டிருக்கு. இந்தியாவிற்கும் டான்சானியாவிற்கும் இடையே ராணுவ தொழில்நுட்ப பயிற்சிங்கிறது ரீசெண்டா மகாராஷ்டிரால நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சாகர் திட்டத்தின் கீழ் வந்து ஆப்பிரிக்க நாடுகளும் இந்தியாவும் பங்கேற்ற ஒரு பயிற்சி வந்து கேரளால கொச்சியில நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அதாவது கொச்சியில
ஒரு 9 நாடுகளோட 44 வீரர்களுக்கு பயிற்சி அளிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா தான்சானியாவும், இந்தியாவும், ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் இந்தியா இடையிலான ஒரு பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்றதாகவும் நம்ம பார்த்திருப்போம். அது ஏப்ரல்ல நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அது ரெண்டும் வேற வேற. இப்ப அதே தான்சானியா இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு பயிற்சி நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா ராணுவ தொழில்நுட்ப பயிற்சி. அது எங்க நடந்திருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அகமது நகர்ல நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே காலாட்படை பயிற்சி. காலாட்படைனா என்னது? இந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் காலாட்படை பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ மகாராஷ்டிராவுடைய அகமது நகர்ல வந்து நடைபெற்றிருக்கு. இது 12 வாரங்களுக்கு இந்த பயிற்சியானது நடத்தியிருக்காங்க. தான்சானியா மக்கள் பாதுகாப்பு படை. இப்ப எப்படி நம்ம இந்திய ராணுவம் சொல்றோம் இல்லையா, அங்க மாதிரி அங்கே வந்து தான்சானியாவுடைய மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வீரர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க. அகமது நகர், மகாராஷ்டிராவை அகமது நகர்ல நடந்திருக்கு. அடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணையை இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஏவுகணை நம்ம ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா முன்னாடியே டெஸ்ட் போடுறோம். இப்போ ஒரு மேட்ச் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய தடவை நம்ம விளையாடி பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது, இந்த ஒரு சோதனை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பயன்பாட்டு வர்றதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது குறிப்பிட்ட இலக்குகளை போய் தாக்கி அளிக்குதா, நம்ம எந்த எய்மோட அதை உருவாக்கணுமோ அதை ரீச் ஆகுதா, ரீச் பண்ணுதா அப்படிங்கறத ஆய்வு செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை மேம்படுத்திட்டே இருப்பாங்க. இன்னும் டெக்னாலஜி ஆட் பண்ணி அதை மேம்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள் இதெல்லாம். அதன்படி இப்போ அக்னி 4 அப்படிங்கிற பாலிஸ்டிக் ஏவுகணைய டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அக்னி 4 அக்னி ரக ஏவுகணைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணை தான் அக்னி ஏவுகணைகள். அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5, அக்னி பிரைம், இந்த ஏவுகணைகள் எல்லாம் ஒவ்வொரு ரகம் இருக்கு. இதுல அக்னி ஏவுகணைகள் நீங்க எடுத்துக்கிட்டாலே அது எல்லாமே வந்து அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை தான் அக்னி ஏவுகணைகளா இருக்கு. சரியா? அக்னி என்பது அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லும் திறன் கொண்டது. இப்போ அக்னி 4 ஏவுகணையை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்கன்னா ஒடிசால. அதாவது நடுத்தர தொலைவில் ஒரு மீடியம் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் அக்னி 4. ஒடிசா மாநிலத்துல சண்டிப்பூர் கடலோர பகுதியில இந்த அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணையை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது குறிப்பிட்ட இலக்க எந்த எய்முக்கு அடிச்சாங்களோ அது கரெக்டா அதை தாக்கியிருக்கு. சக்சஸ்ஃபுல்லா இந்த ஏவுகணையானது அதோட இலக்கை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை யார் மேற்கொண்டிருக்கா? டிஆர்டிஓ. டிஆர்டிஓ தான் இந்த அக்னி 4 ஏவுகணையை வடிவமைச்சிருக்காங்க. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இதோட தலைவரா இப்போ சமீர் வி காமத் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, K9 வஜ்ரா, அப்புறம் தனுஷ், ஷாரங், இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பீரங்கி துப்பாக்கிகள். சோ இந்த இருக்கு இல்லையா பிக்சர், இதான் வந்து K9 வஜ்ரா பீரங்கி துப்பாக்கி. இது வந்து ஷாரங் பீரங்கி துப்பாக்கி. சோ இந்த துப்பாக்கி முனை மாதிரி இருக்கு இல்லையா, பீரங்கில வந்து துப்பாக்கி மாதிரி முனை இருக்கும். அதுதான் வந்து வஜ்ரா துப்பாக்கி சொல்றோம். K9 வஜ்ரா பீரங்கி துப்பாக்கி. இது ஷாரங். சரிங்களா? இப்ப எதுக்காக அதை பத்தி பாக்குறோம்னா, ரீசெண்டா பீரங்கி படைப்பிரிவுடைய 198வது ஆண்டு விழாவானது செப்டம்பர் 28ல கொண்டாடப்பட்டிருக்கு. ஏன்னா பீரங்கி படைப்பிரிவு அப்படிங்கறது 1827ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ அதோடைய 198வது ஆண்டு தினமானது இப்போ கொண்டாடி இருக்காங்க செப்டம்பர் மாதம். சோ அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். பீரங்கி படையில இந்த பீரங்கி துப்பாக்கிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் கொஸ்டின்ல கேட்கலாம், K9 வஜ்ரா என்பது டேஷ் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஏவுகணை, ட்ரோன், போர் விமானம், பீரங்கி துப்பாக்கின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம பீரங்கி துப்பாக்கி அப்படின்னு தான் சூஸ் பண்ணணும். சோ K9 வஜ்ரா, அப்புறம் தனுஷ், ஷாரங், இதெல்லாம் என்னது? பீரங்கி துப்பாக்கி. சோ இது 155 மில்லிமீட்டர் பீரங்கி துப்பாக்கிகள் தான் இந்த K9 வஜ்ரா, தனுஷ், ஷாரங் இதெல்லாம். சோ 2014ஆம் ஆண்டுல மேக் இன் இந்தியா ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு. பினாக்கா எனும் பீரங்கி ரக ஏவுகணை, பீரங்கிலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் தான் பினாக்கா. அது வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து உள்ளக்க நுழைஞ்சு டூரிஸ்ட வந்து சுத்தி 26 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அவங்களுடைய 9 கட்டமைப்புகளை வந்து தாக்குவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் வந்து மேற்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த டைம்ல பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்துனாங்க. ட்ரோன் தாக்குதல், போர் விமானங்கள் மூலமா தாக்குதல் நடத்துனாங்க. அதுல எந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப, அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அதிகமா வந்து தாக்குதலை தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். S-400 அது பாத்தீங்கன்னா
அதாவது இப்போ புதுசா கூட வாங்க போறாங்க S-400 ஏவுகணை அமைப்பு. ஏவுகணையை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். டிஃபென்ஸ் சிஸ்டம். அது எப்படி சொல்றது? நம்ம கை நம்மள அடிக்க வரும்போது, இன்னொருத்தவங்க அடிக்க வரும்போது நம்ம தடுக்கிறோம் இல்லையா? அந்த மாரி ஒரு மிசைல் வரும்போது, ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும்போதே அது உணர்ந்துரும். ரேடார் தொழில்நுட்பத்தின் மூலமா இந்த இடத்துல வருது ஏவுகணைன்னு சொல்லிட்டு அத கண்காணிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு 400 கிலோமீட்டர் பக்கத்துல வந்தோனே, அந்த இலக்க தாக்கி அழிச்சிரும் இந்த S-400 ஏவுகணை. இதே மாரி இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா, அயர்ன் டோம் இது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அயர்ன் டோம் அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம். அது வந்து ஒரே டைம்ல அந்த அவங்க பேர் என்ன? காசால ஹமாஸ் இருக்காங்களே, அவங்க தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அப்போ ஒரே டைம்ல ஒரு 5000 ஏவுகணைகள்ட்ட லான்ச் பண்ணியிருப்பாங்க. அத ஃபுல்லாவே மேக்ஸிமம் அது முழுசா போயிருந்தா இஸ்ரேலே வந்து காலியா இருக்கும். அத வந்து மேக்ஸிமம் தடுத்திருக்கு அயர்ன் டோம் ஏவுகணை அமைப்பு. தோட்டா துளைக்காத இலகுரக கவச உடைகள். அதாவது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த போலீஸ், இந்த ராணுவ வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மிஷன்ல போறாங்க அப்படின்னா, ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா, அந்த மாரி பாதுகாப்பற்ற சூழல், துப்பாக்கி சுடுதல் நடக்குதுங்கன்னா, அத நம்ம அதுலேருந்து நம்மள தற்காத்துக் கொள்வதற்காக தான் இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. இப்போ தோட்டா துளைக்காத ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ட வந்து தில்லி ஐஐடி உருவாக்கியிருக்காங்க. இதென்னா லைட் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாவே பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர்களுடைய உடையே அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு பிளஸ் அந்த சாதனங்கள்லாம் அந்த பாதுகாப்புக்காக அவங்க கருவிகள், துப்பாக்கிகள்லாம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். இன்னொன்னு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இலகுரக ஜாக்கெட் வந்து உருவாக்கியிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஜாக்கெட். அது எவ்வளவு வெயிட்டுக்கு இருக்குன்னா 8.2 கிலோலேருந்து 9.5 கிலோ ஆகிய குறைந்தபட்ச எடையில இந்த தோட்டா துளைக்காத கவச உடைகளை தில்லி ஐஐடி உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 360 டிகிரில வந்து பாதுகாப்பு வழங்குது. இங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கோம்னா ஃபுல்லாவே 360 டிகிரி அளவுக்கு எங்கே சுட்டாலுமே வந்து உள்ளக்க தொலைக்காத அளவுக்கு அந்த பாதுகாப்புல வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து MQ-9B ஆளில்லா விமானங்கள். ஆளில்லா விமானங்கள்னா ட்ரோன்கள். சோ இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உளவு பார்க்கிறதுக்கு நம்ம வந்து ராணுவ வீரர் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரோன்களை வச்சு நம்ம போறோம்னா அந்த ரொம்ப பக்கத்துலயும் போய் அந்த தகவலை நம்மளால சேகரிக்க முடியும். தாக்குதல் நடத்துறதுனாலும் பக்கத்துல போய் நம்மளால தாக்குதல் நடத்த முடியும். ட்ரோன்களுக்கு முன்னாடி எல்லாம் வீரர்களே போகிற மாதிரி இருக்கும். அவங்க உயிரிழக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உயிரிழந்துருவாங்க. இப்போ ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கும். ஏன்னா டெக்னாலஜி ஏன்னா நேரடியா போறதை விட ட்ரோன்கள் மூலமா ட்ரோன்கள் அழிஞ்சாலும் அது ப்ராப்ளம் கிடையாது. உயிருக்கு ஆபத்து இல்லையா? சோ இப்போ ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை வந்து அமெரிக்காட்ட இருந்து வாங்குறாங்க. எந்த ட்ரோன் அப்படின்னா MQ-9B ட்ரோன். அமெரிக்காக்கிட்ட இருந்து இப்போ ஒரு 31 MQ-9B ட்ரோன்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே. இந்த ட்ரோன்கள் வந்து கண்காணிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுறது, உளவு பார்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக போர் புரிதல். நீர்மூழ்கி கப்பல்னா கடலுக்கு அடியில இருக்கும். மேல விமானங்கள் வச்சு நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும்னு வச்சுங்களேன், நீர்மூழ்கி கப்பல் கீழ எங்க இருக்குன்னே நமக்கு மேக்ஸிமம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஈஸியா நீர்மூழ்கி கப்பல் போர் விமானங்களையோ, பிற இதையோ வந்து தாக்க முடியும். ஆனா இது வந்து ட்ரோன்கள் மூலமாக நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக போர் புரிய முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடல் பரப்புல கண்காணிக்கிறது. இது வந்து பல்வேறு பணிகளை இந்த MQ-9B ட்ரோன் மூலமாக பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. MQ-9Bலே ஆயுதம் தாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு ட்ரோன் தான். இது அதிகமான உயரத்துல நீடித்து உழைக்கும். ரொம்ப நேரத்துக்கு அது அதிகமான உயரத்துல செயல்படும் சொல்லியிருக்காங்க. வானத்துல ஒரு 35 மணி நேரத்துக்கு மேலேயும் இது பறக்க முடியும் தொடர்ந்து. இந்த ட்ரோன்களால 4 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை ஏந்தி செல்ல முடியும். சுமார் 450 கிலோ வெடிகுண்டுகளை வந்து சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதான் இந்த MQ-9B ட்ரோன். அடுத்து இது வந்து இப்ப அமெரிக்காவோட இந்த ட்ரோனை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்களை வந்து தயாரிக்கிறதுக்காக டாடா நிறுவனத்தோட அமெரிக்காவுடைய லாக்ஹீட் மார்டின் நிறுவனமானது ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. அதாவது இந்தியால தயாரிக்கிறதுக்கு டாடா நிறுவனத்தினால தயாரிப்பதற்காக அமெரிக்காவுடைய லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதுக்காக எந்த விமானத்தை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னா C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்களை தயாரிக்கிறதுக்காக. அடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக பாத்தீங்கன்னா இண்டஸ் எக்ஸ் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இண்டஸ் எக்ஸ் இது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 2023 ஜூன் 21ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் வந்து MQ-130J ஹெர்குலிஸ் போர் விமானம். அடுத்து
இந்தியாவுடைய 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். சோ நீர்மூழ்கி கப்பல் இது வந்து அணுசக்தினால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறது வந்து அரிஹாட், ஐஎன்எஸ் அரிஹாட் வந்து இந்தியாவுடைய 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். முதல் ஐஎன்எஸ் நீர்மூழ்கி கப்பல், அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா அரிஹந்த். ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து அரிஹந்த், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து அரிஹந்த். உள்நாட்டுல உருவாக்கப்பட்ட 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து அரிஹாட். சோ இந்தியாவோட 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இது வந்து விசாகப்பட்டினத்துல நம்ம இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. விசாகப்பட்டினத்துல கூடிய கடற்படை கப்பல் கட்டும் தளத்தினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. விசாகப்பட்டினத்துல உள்ள கப்பல் கட்டும் தளத்துலதான் அரிஹாட் கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் வந்து 6000 டன் எடை கொண்டது. அரிஹந்தும் 6000 கிலோ எடை கொண்டதுதான். ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இது 2016ஆம் ஆண்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இப்ப 2வது கப்பல் அரிஹாட் வந்து இணைச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து அர்னாலா அறிமுகப்படுத்திருப்பாங்க. இப்போ மே மந்த்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடிதான் அர்னாலா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவிலே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலானது இந்திய கடற்படையில அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. முதல் நீர்மூழ்கி கப்பல் எது? இந்தியால உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா ஷல்கி, ஐஎன்எஸ் ஷல்கி. அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். விக்ராந்த் தான் இந்தியாவுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இது இந்தியாவுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல். இது இந்தியாவின் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். சரிங்களா? இப்போ நம்ம பாக்குறது வந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். நெக்ஸ்ட் இந்திய கடற்படை பத்தி பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்டர் வந்து புதுதில்லியில இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1950 தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா தினேஷ் திரிபாதி. மலபார் பயிற்சி. மலபார் பயிற்சி அப்படிங்கிறதுனா குவாட் நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுது. குவாட்னா நாற்கர பாதுகாப்பு கூட்டமைப்பு. குவாட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 நாடுகள் இருக்கும். அந்த 4 நாடுகள் என்னன்னா அமெரிக்கா, நம்ம இந்தியா இருக்கும், அடுத்து ஆஸ்திரேலியா இருக்கு, அடுத்து ஜப்பான் இருக்கு. சரியா? இந்த 4 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த குவாட் கூட்டமைப்பு. உங்களுக்கு குவாட் கூட்டமைப்பு அப்படின்னும் கேட்கலாம், அல்லது நாற்கர பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னும் கேட்கலாம். இந்த கூட்டமைப்புல 4 நாடுகள் இருக்கு. இந்த 4 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கடல்சார் பயிற்சி தான் மலபார் பயிற்சி. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து குவாட் கூட்டமைப்புங்கிறதே ஃபர்ஸ்ட் உருவாகல. ஃபர்ஸ்ட் வந்து மலபார் பயிற்சி தான் நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு கடல்சார் பயிற்சிங்கிறது ஸ்டார்ட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் அதுல ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் அந்த பயிற்சியில இணைஞ்சிருப்பாங்க. இப்படி 4 நாடுகளும் சேர்ந்துதான் குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவானுச்சு. சோ இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். 2024ஆம் ஆண்டு மலபார் கடற்படை பயிற்சியுடைய முதல் கட்டம், அதாவது 2 கட்டமா நடத்துவாங்க இந்த பயிற்சி. அதாவது துறைமுக கடல்ல நடத்தக்கூடிய கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. அதுல துறைமுக கட்டம் பாத்தீங்கன்னா துறைமுக பயிற்சி வந்து விசாகப்பட்டினம் நடந்திருக்கு. கடல் பகுதி கட்டமானது அதுக்கடுத்து, அதாவது 2 ஃபேஸா நடத்துறாங்க இந்த பயிற்சி. துறைமுக கட்ட பயிற்சி, கடல் பகுதியில ஒரு பயிற்சின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த துறைமுக பயிற்சிங்கிறது விசாகப்பட்டினத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போன வருஷம். சோ மலபார் பயிற்சி அப்படிங்கிறது இந்தியா, அமெரிக்கா இடையே ஃபர்ஸ்ட் 1992ல ஸ்டார்ட் ஆனுச்சு. அதுக்கப்புறமா தான் இதுல ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகள் இணைஞ்சு அதுக்கப்புறமா இது குவாட் கூட்டமைப்பா உருவானுச்சு. சோ இந்திய பெருங்கடல் பகுதி, இந்தோ பசிபிக் பகுதிகளில் சீனாவுடைய ஆக்கிரமிப்பானது அதிகரிச்சுட்டு இருக்கு. அதோட அதிகாரமானது அதிகரிச்சுட்டு இருக்கு. சோ அங்க வந்து யாரும் ஆக்கிரமிக்க கூடாது, அங்க ஒரு பாதுகாப்பு நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குவாட் நாடுகள் மலபார் பயிற்சியை நடத்திட்டு வராங்க. அடுத்து இஸ்ரேலுக்கு அதிநவீன தாட் வான் பாதுகாப்பு கவசத்தை எந்த நாடு வழங்கியிருக்குன்னா அமெரிக்கா. சோ தாட் வான் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லி ஹைஃபன்ல கொடுத்து உங்களுக்கு அமெரிக்கா, அதுக்கு அடுத்து S-400 அப்படின்னு சொல்லி ரஷ்யா. இப்படி உங்களுக்கு கேட்கலாம். கேட்டு பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா பொருந்தியதை தேர்வு செய்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா பொருத்துகளை கேட்கலாம், இல்லைன்னா தாட் வான் பாதுகாப்பு அமைப்பு எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது, எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் அமெரிக்கா தான். சரியா? சோ ஈரானுடைய அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா அதிநவீன தாட் வான் பாதுகாப்பு கவசத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது இப்ப என்னன்னா இஸ்ரேல் இருக்கு, இஸ்ரேல் பக்கத்துலதான் ஹமாஸ், அதாவது காசா பகுதி இருக்கு. ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க. ஒரே டைம்ல ஒரு 5000 ஏவுகணைகளை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அயன் டோம் வச்சு யூஸ் பண்ணி ஏதோ அந்த தாக்குதல குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா ஒரு போரை அறிவிச்சிருக்கும் இஸ்ரேல். போர் நடந்துட்டு வருது, இன்னமுமே அது நடந்துட்டு தான் வருது. ஹமாஸ்க்கும் இந்த இடையில, அதாவது காசாவுடைய ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. இந்த ஹமாஸ் இருக்கு இல்லையா, காசாவுடைய ஹமாஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில
பல நாடுகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏமனுடைய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சப்போர்ட் பண்றாங்க. லெபனான் நாட்டுடைய ஹிஸ்புல்லாக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறத்து பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டோட உதவியோட தான் இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள், ஹிஸ்புல்லா அமைப்பு, ஹமாஸ் அமைப்பு இதெல்லாம் தொடங்குனது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. சரியா? அப்போ ஈரான் நாட்டுக்கு போயிருப்பாங்க ஹிஸ்புல்லாவுடைய தலைவர். அந்த டைம்ல இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்புல்லா தலைவரை வந்து கொன்றுப்பாங்க பிளான் பண்ணி. சோ அதையடுத்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்திருப்பாங்க. சோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு போர் பதற்ற சூழ்நிலையானது நிலவி வந்தது. சோ அதையடுத்துதான் அமெரிக்கா வந்து இந்த தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை வந்து இஸ்ரேலுக்கு வழங்கியிருப்பாங்க. அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ ஈரானுடைய அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு அதிநவீன தாட் வான் பாதுகாப்பு கவசத்தை அமெரிக்கா வழங்கியிருக்கு. மேலும் அதை இயக்குறதுக்காக 100 அமெரிக்க வீரர்களையும் வழங்கியிருப்பாங்க. இப்போ எப்படின்னா ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன், காரை குடுக்குறோம். உங்கள்கிட்ட ஒரு காரை ஓட்டுறதுக்கு குடுக்குறாங்க. நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்மகிட்ட குடுக்குறாங்க. அதை நம்மளால ஓட்ட முடியாது இல்லையா? ஓட்ட தெரிஞ்சா தானே நமக்கு டிரைவிங் தெரிஞ்சா தானே ஓட்ட முடியும். அந்த மாதிரிதான் தாட் வான் பாதுகாப்பு அனுப்பியிருக்காங்க. பிளஸ் அதை இயக்குறதுக்கான ஆள் தேவைப்படும் இல்லையா? அதுக்காக அமெரிக்க வீரர்களையும் அங்க அனுப்பியிருக்காங்க. சோ தாட் கவச வாகனத்துல இருந்து ஏவப்படக்கூடிய பேட்ரியாட் ஏவுகணைகள் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் செல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இலக்குகளை துல்லியமா தாக்கி அளிக்கும். S-400ங்கிறது ரஷ்யாவுடையது வந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும். நெக்ஸ்ட் IPSA-MAR 2024 பன்னாட்டு கடல் பயிற்சியோடைய 8வது பதிப்பானது இப்போ நடத்தப்பட்டிருக்கு. இந்த IPSA-MAR அப்படின்னா என்னன்னா இந்தியா, பிரேசில் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 நாடுகள் பங்கேற்கக்கூடிய மேரிடைம் எக்ஸசைஸ், அதாவது கடல்சார் பயிற்சி தான் இந்த IPSA-MAR. ஐனா இந்தியா, பினா பிரேசில், அடுத்து SA அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்து மேரிடைம் எக்ஸசைஸ் அதாவது கடல்சார் பயிற்சி. சரியா? IPSA-MAR இதுதான் வந்து இது MAR அப்படின்னா மேரிடைம், அதுதான் வந்து ஷார்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க மார் அப்படின்னு மட்டும். IPSA-MAR அப்படிங்கிறது இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி தான். முத்தரப்பு பன்னாட்டு கடல்சார் பயிற்சி தான் இது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய INS தல்வார் வந்து இந்த பயிற்சியில பங்கேற்கிறதுக்காக தென்னாப்பிரிக்காவுடைய சைமன்ஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு சென்றிருக்கு. இந்த வருஷம் எத்தனையாவது பதிப்பு நடந்திருக்குன்னா 8வது பதிப்பு நடந்திருக்கு. போன வருஷம் 7வது பதிப்பு தென்னாப்பிரிக்கால குவெபெல்கா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு போன வருஷம். சரியா? அடுத்து இந்திய கடற்படை பத்தி பார்த்தோம்னா இந்திய கடற்படையோட தலைமை தளபதி இப்பதான் பார்த்தோம், தினேஷ்குமார் திரிபாதி. இது வந்து 1950 ஜனவரி 26ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்டர் வந்து புதுதில்லியில இருக்கு. அணுசக்தினால இயங்கக்கூடிய 4வது கப்பல் வந்து S-400. அணுசக்தினால இயங்கக்கூடிய 4வது நீர்மூழ்கி கப்பல் வந்து S-4 ஸ்டார். அரிஹந்த் அப்படிங்கிறது முதல் நீர்மூழ்கி கப்பல், அரிஹாட் அப்படிங்கிறது 2வது நீர்மூழ்கி கப்பல், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இப்போ 4வது கப்பல், இந்த இடத்துல நம்ம வந்து 3வது கப்பலே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். 3வது கப்பல் இன்னும் இந்திய கடற்படையில இணைக்கப்படல. அதுக்கிடையில S-4 ஸ்டார் கப்பலானது ரெடி ஆயிடுச்சு. அதனாலதான் அதை இப்போ கடற்படையில இணைச்சிருக்காங்க. விசாகப்பட்டினத்துல கப்பல் கட்டும் மையத்துல இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. 4வது நீர்மூழ்கி கப்பலானது. இது வந்து உள்நாட்டுல 75% வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதோடைய பாகங்கள், இதோடைய தொழில்நுட்பங்கள்லாம் 75% உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. மீதம் உள்ளது வந்து வெளிநாடுகளுடைய தொழில்நுட்ப உதவியோட உருவாக்கியிருக்காங்க இந்த S-4 ஸ்டார் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை. 3வது நீர்மூழ்கி கப்பல் எதுனா அரிதாமன். அது இனிமேதான் வந்து செயல்பாட்டுக்கு வரும். சரியா? முதல் நீர்மூழ்கி கப்பல் வந்து அரிஹந்த், 2வது நீர்மூழ்கி கப்பல் வந்து அரிஹாட், 3வது நீர்மூழ்கி கப்பல் வந்து அரிதாமன். இது இனிமேதான் பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கு இடையில S-4 ஸ்டார் அப்படிங்கிறது 4வது நீர்மூழ்கி கப்பல், அது வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா ரஷ்யா கிட்ட இருந்து அகுலா வகையை சேர்ந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை குத்தகைக்கு பெறுவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க இந்தியா. 2028ஆம் ஆண்டுக்குள்ள ரஷ்யாவுடைய அகுலா வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை குத்தகைக்கு பெறுவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து ஸ்வவ்லாம்பன் சக்தி ஒருங்கிணைந்த நவீன போர் பயிற்சி. சோ ரீசனா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து ஸ்வவ்லாம்பன் சக்தி அப்படிங்கிற பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியை வந்து தெற்கு கட்டளையுடைய ராணுவத்துடைய சுதர்ஷன் சக்ரா கார்ப்ஸ் தான் நடத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல ஜான்சிக்கு அருகில பாபினா ஃபீல்டு ஃபயர் ரேஞ்சில தான் இந்த ஸ்வவ்லாம்பன் சக்தி அப்படிங்கிற பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல யார் நடத்திருக்கா அப்படின்னா சுதர்ஷன் சக்ரா கார்ப்ஸ் தான் நடத்திருக்காங்க ஸ்வவ்லாம்பன் சக்தி அப்படிங்கிற பயிற்சி. அடுத்து நம்ம நாட்டுடைய முதல் தனியார் ராணுவ விமான தயாரிப்பு ஆலை. விமானங்களை தயாரிக்கிறதுக்கான ஆலை வந்து நிறைய இருக்கு. ஆனா ராணுவத்துக்கான
விமானங்களை தயாரிப்பதற்கான முதல் ஆலை, நம்ம நாட்டுடைய முதல் ராணுவத்துக்கான விமானம் தயாரிப்பு ஆலை அப்படிங்கிறது இப்ப எங்க நிறுவப்பட்டிருக்குன்னா வதோதரா எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. குஜராத் மாநிலத்தின் வதோதரால தான் முதல் ராணுவ விமான தயாரிப்பு ஆலை நிறுவப்பட்டிருக்கு. அது எந்த நிறுவனத்துடைய ஆலைன்னா டாடா கம்பெனி. சோ டாடா விமான தயாரிப்பு ஆலை தான் வதோதரால நிறுவி இருக்காங்க. இந்த வதோதரால அமைக்கப்பட்ட இந்த டாடா ஆலையில எந்த விமானங்களை தயாரிக்க போறாங்கன்னா C295 விமானங்கள், C295 விமானங்களை தான் இப்போ தயாரிக்க போறாங்க. அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து C295 போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஏர்பஸ் நிறுவனத்தோட, பிரான்ஸ் நாட்டுடைய ஏர்பஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. எத்தனை விமானங்கள் அப்படின்னா ஒரு 56 C295 போர் விமானங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அதுல 10 விமானங்களை பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டுடைய ஏர்பஸ் தயாரிச்சு வழங்குவாங்க. அவங்களோட விமானம் தான் இது. அவங்களே தயாரிச்சு வழங்குவாங்க 16 விமானங்களை. மீதம் 40 விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை ஏர்பஸ் நிறுவனத்துடைய உதவியோட நம்ம நாட்டிலே டாடா நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. எவ்வளவு கோடியில் அப்படின்னா 21,000 கோடி மதிப்பீட்டுல 2021 ஏர்பஸ் நிறுவனத்தோட இந்த C295 போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி இந்தியால ஒரு 40 விமானங்கள் டாடா நிறுவனத்தினால தயாரிக்க போறாங்க. அந்த இதை தயாரிக்கிறதுக்காக தான் டாடா ஆலையானது அமைக்கப்பட்டிருக்கு வதோதரால. இதுதான் ராணுவத்துக்காக விமானங்களை தயாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலை, இந்தியால அமைக்கப்பட்ட முதல் ஆலை. அடுத்து இப்போ இந்தியா இந்தோனேஷியா இடையே பாத்தீங்கன்னா கூட்டு சிறப்பு படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. என்ன பேர்ல அப்படின்னா கருட சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்த போன வருஷம் நடத்திருக்காங்க. 9வது எடிஷன் போன வருஷம் நடந்திருக்கு. எங்கன்னா இந்தோனேஷியாவுடைய ஜகார்த்தால சிஜான்டுங் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. போன வருஷம் நவம்பர்ல நடத்திருக்காங்க சிறப்பு படை பயிற்சி. அடுத்து வஜ்ர பிரஹார், இது என்னன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பயிற்சி. சோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா கூட்டு சிறப்பு படை பயிற்சி. அதுவும் கூட்டு சிறப்பு படை பயிற்சி. கருட சக்தி இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலானது. இதுவும் கூட்டு சிறப்பு படை பயிற்சி. ஆனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலானது. என்ன பேர்ல நடத்துறாங்க? வஜ்ர பிரஹார் அப்படிங்கிற பேர்ல நடத்தப்படுது. ஸோ லாஸ்ட் எடிஷன் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 15வது எடிஷன் வந்து வஜ்ர பிரஹார்ல நடந்துச்சு. லாஸ்ட் எடிஷன் பாத்தீங்கன்னா மேகாலயாவுல உம்ரோய் கண்டோன்மெண்ட்ல நடந்திருக்கு டிசம்பர் 2023. போன வருஷம் நடந்தது வந்து 15வது பதிப்பு எங்க நடந்திருக்குன்னா ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. சோ வஜ்ர பிரஹார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி போன வருஷம் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அதுக்கு முந்தைய வருடம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால உம்ரோய் கண்டோன்மெண்ட்ல நடந்திருக்கு. சரியா? போன வருஷம் நடந்தது 15வது பதிப்பு, அதுக்கும் போன வருஷம் நடந்தது 14வது பதிப்பு. அடுத்து விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பு. விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்புனா அதாவது வெரி ஷார்ட் ரேஞ்ச், அதாவது குறுகிய தொலைவுல இருக்கக்கூடிய ஏவுகணை. அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம நடுத்தர தொலைவுல உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைன்னு சொல்லிட்டு ஒடிசால டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அக்னி 4 தான் வந்து பண்ணிருப்பாங்க. அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை. அது நடுத்தர தொலைவுல உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஒடிசால டெஸ்ட் பண்ணாங்க. இது என்னன்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடியது. விஷுவல்ஸ் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்மே எப்படின்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏ டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது குறுகிய தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கான ஏவுகணை அமைப்பு. உங்களுக்கு சிஸ்டம்னு வந்துட்டாலே அது அமைப்பு. இப்ப எப்படி சொல்றது, நம்ம இதான் ஏவுகணை, இதான் வந்து உங்களுக்கு இப்போ இதான் ஏவுகணை வச்சுங்களேன். இதை நான் ஒரு இடத்துல பொருத்தி தான் வச்சிருப்போம் லான்ச் பண்றதுக்கு. இப்போ ராக்கெட் இருக்கு இல்லையா, ராக்கெட் நம்ம எது மெயின் அனுப்புறோம், செயற்கைக்கோள் தான் லான்ச் பண்றோம். சோ செயற்கைக்கோள் தான் போகணும். செயற்கைக்கோளை ஒரு மிசைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்கெட் வந்து லான்ச்சிங் வெஹிக்கிள். சரிங்களா? சோ ராக்கெட்டுமே வந்து போக நகரக்கூடியது. இப்ப எப்படி சொல்றது, இப்போ இதான் வந்து ஒரு ஏவுகணை அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல இருந்து தான் நான் லான்ச் பண்ண போறேன். இந்த ஏவுகணை அமைப்பு, இது ஏவுகணை அமைப்புன்னு சொல்லுவோம். இதைதான் ஏவுகணைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி விஷோர்ஸ்ங்கிறது ஏவுகணை கிடையாது, ஏவுகணை அனுப்பக்கூடிய அமைப்பு. அதுல நிறைய மிசைல்ஸ் வந்து பொருத்தி இருப்பாங்க, அதை லான்ச் பண்ணுவாங்க. சரியா? சோ S-400 அப்படிங்கிறது ஏவுகணை கிடையாது, ஏவுகணை அமைப்பு. அதுல மிசைல்ஸ் இருக்கும். அதாவது டிடெக்ட் பண்ணும், ரேடார் மூலமாக ஏவுகணை வர்றதை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா S-400 வந்து மிசைல லான்ச் பண்ணும். அந்த மாதிரிதான் விஷுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை அமைப்பு. அதுவும் குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த விஷுவல்ஸ் அப்படிங்கிறது. ரீசெண்டா இது ராஜஸ்தான்ல பொக்ரான்ல ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில பாத்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 4வது தலைமுறை சேர்ந்த ஒரு ஏவுகணை இது விஷுவல்ஸ். எத்தனாவது தலைமுறை அப்படின்னு பாக்கணும். இது 4வது தலைமுறை மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு தான் விஷோர்ஸ். இதை வந்து DRDO டெஸ்ட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான்ல.
சரியா? இது வந்து மேன் போர்ட்டபிள் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேன் போர்ட்டபிள் அப்படின்னா ஈஸியாக ராணுவ வீரர்களை எடுத்து செல்லக்கூடிய வகையில இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேன் போர்ட்டபிள்லயே வந்து ரஷ்யாவுடைய இக்லாயஸ் இருக்கு. இக்லாயஸ் ஏவுகணை அமைப்பு இதுவும் மேன் போர்ட்டல் தான். மேன் போர்ட்டல்னா இப்போ ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அவங்களோட ஷோல்டர்ல இக்லாயஸ் சொல்றேன், ஷோல்டர்லயே பாத்தீங்கன்னா சுமந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இப்போ ஏதாவது போர் விமானம் வருது, ஏதாவது ஹெலிகாப்டர் வருது அப்படின்னா மிசைல அத குறி வச்சு தாக்குவாங்க. இது வந்து இக்லாயஸ். மேன் போர்ட்டபிள்னா ஈஸியாக ராணுவ வீரர்களை சுமந்து செல்லக்கூடிய வகையில இருக்கதா மேன் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷோர்ஸ்ங்கிறது ஒரு மேன் போர்ட்டபிள் வான் பாதுகாப்பு அமைப்பு. சோ இது பாத்தீங்கன்னா இம்ரத் ஆராய்ச்சி நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. டிஆர்டிஓட பல்வேறு ஆய்வகங்கள், டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களோட இணைஞ்சு இம்ரத் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. உள்நாட்டிலேயே வடிவமைச்சிருக்காங்க இந்த விஷோர்ஸ் ஏவுகணை அமைப்பை. எளிதில ஒருவர் தோளில் சுமந்து செல்லக்கூடிய வகையில இந்த ஏவுகணையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த நாட்டுடனான உரிம ஒப்பந்தத்தின் கீழ் முதல் மேம்படுத்தப்பட்ட D20 பீஷ்மா டேங்க் தயாரிக்கப்பட்டுள்ளது? ஸோ T90 சொல்றேன் T90. ஸோ T90 பீஷ்மா டேங்க் வந்து ரஷ்யாவுடைய தொழில்நுட்ப உதவியோட தான் மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமானதான் இந்த T90 பீஷ்மா டேங்க் அப்படிங்கிறது. அப்போ ஒப்பந்தம் மேற்கொள்ளணும். ஒருத்தவங்களோட இப்போ இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமானது அதை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளணும் இல்லையா? அந்த மாதிரி ரஷ்யாவுடையதான உரிம ஒப்பந்தத்தின் கீழ் தான் T90 அப்படிங்கிற பீஷ்மா டேங்க் ஆனது மேம்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்தியால ஆவடியில இருக்கக்கூடிய கனரக வாகன தொழிற்சாலையில தான் இந்த T90 உடைய மேம்படுத்தப்பட்ட பீஷ்மா டேங்க் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது இதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே உள்ள T90 பீஷ்மா டேங்க் இருக்கு, அதை இன்னும் செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ற வகையில டெவலப் பண்ணிருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட T90 பீஷ்மா டேங்க வந்து ஆவடியில இருக்கக்கூடிய கனரக வாகன தொழிற்சாலையில வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இனிஷியலா இதை யாரு உருவாக்குனா அப்படின்னா T90 பீஷ்மா டேங்க ரஷ்யா தான் உருவாக்கியிருக்கு. சோ இப்போ டிஆர்டிஓ பத்தி பார்த்தோம் அப்படின்னா டிஆர்டிஓட தலைவர் வந்து சமீர் வி காமத். இதோட ஹெட் குவார்டர் வந்து புதுதில்லியில இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டிருக்கு டிஆர்டிஓ அப்படின்னா 1958ஆம் ஆண்டு தான் டிஆர்டிஓ வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம் வின் பாக்ஸ். வின் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. இந்தியாவுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையிலான ராணுவ வீரர்களுக்கு இடையே இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. சோ வின் பாக்ஸ் அப்படின்னா வியட்நாம் இந்தியா பைலேட்டரல் எக்ஸசைஸ், அதான் வந்து நம்ம வின் பாக்ஸ் சொல்றோம். வி ஃபார் வியட்நாம், ஐஎன் இருக்குல்லையா, அது வந்து இந்தியா, பினா பைலேட்டரல் இரு தரப்பு பயிற்சி அப்படிங்கறத சொல்றது. சோ பைலேட்டரல் எக்ஸசைஸ் இது வந்து என்னது? ஆர்மி எக்ஸசைஸ். பைலேட்டரல் ஆர்மி எக்ஸசைஸ் தான் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. ஸோ 5வது பதிப்பு போன வருஷம் பாத்தீங்கன்னா ஹரியானால 2 இடத்துல நடத்திருக்காங்க. ஹரியானா மாநிலத்துல 2 இடங்கள்ல அம்பாலா மற்றும் சண்டி மந்திர் அப்படின்னு 2 இடத்துல வந்து இந்த வின் பாக்ஸ் பயிற்சியை நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி வந்து மத்திய பிரதேச மாநிலத்துல ஜபல்பூர்ல 2018ல நடந்திருக்கு. போன வருஷம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹரியானால அம்பாலாலையும் சண்டி மந்திரையும் நடந்திருக்கு. அதுக்கு முந்தைய வருடம் வந்து வியட்நாம்ல நடந்திருக்கு, ஹனோய் நகரத்தில். ஐஎன்எஸ் வேலா அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல். சரிங்களா? கடல்சார் பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஎன்எஸ் நீர்மூழ்கி கப்பலானது இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் வேலா இது வந்து நீர்மூழ்கி கப்பல். இது வந்து ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு இதுமே கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்துல இத்தனை கப்பல் கட்டுவதற்கு திட்டமிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கட்டப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் வேலா கப்பல். இது வந்து முற்றிலும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு நீளம் கொண்டதுன்னா இந்த ப்ராஜெக்ட் 75 திட்டத்துல இப்போ 6 கப்பல் தயாரிக்கிறாங்கன்னா 6 கப்பலும் அதே நீளம் அதே எடை கொண்டதா தான் இருக்கும். சோ 67.5 மீட்டர் நீளம் கொண்டது. ஐஎன்எஸ் வேலால வந்து 53 கடற்படையினர் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த கப்பல் வந்து டீசல் மற்றும் மின்சார எரிபொருள் மூலமாக இயங்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்னா கல்வாரி வகையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் வேலா. அடுத்து கருட சக்தி. இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், நம்ம இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான பயிற்சின்னு சொல்லிட்டு இப்பதானே பார்த்தோம். இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பூர்வி பிரகார் பயிற்சி. இது வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்துல வந்து நடந்திருக்கு இந்த பூர்வி பிரகார் பயிற்சி. இது வந்து முப்படை பயிற்சி. முப்படைன்னா ராணுவ படை, விமானப்படை, கடற்படை, அதான் முப்படைன்னு சொல்லுவோம். முப்படையும் பங்கேற்கக்கூடிய
பூர்வி பிரகார் பயிற்சி இந்திய ராணுவம் சார்பில் நடத்திருக்காங்க. எங்க நடந்திருக்குன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. எதுக்காக இந்த பயிற்சினா, இப்போ நம்ம முப்படையும் இருக்காங்கன்னா அவங்களுடைய செயல்திறனை போர் திறனை வந்து வெளிப்படுத்துறது, அவங்கள்ட்ட ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பூர்வி பிரகார் பயிற்சி அருணாச்சல பிரதேச மாநிலத்துல. இதே மாதிரி இந்திய விமானப்படை வந்து பாலைவன வேட்டை அப்படிங்கிற பயிற்சியை வந்து ரீசெண்டா நடத்திருப்பாங்க. சரியா? அடுத்து இந்தியாவுடைய முதல் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இதை வந்து ரீசெண்டா ஒடிசால டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அக்னி-4 டெஸ்ட் பண்ணிருப்பதை பார்த்திருப்போம். அதுக்கடுத்து விஷோர்ஸ் ஏவுகணை, அதாவது வெரி ஷார்ட் ரேஞ்சில் குறுகிய தொலைவுல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை அமைப்பு விஷோர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிருக்கதா நம்ம பார்த்திருப்போம். அடுத்து நம்ம பாக்குறது நீண்ட தொலைவுக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய நீண்ட தொலைவுல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது ரீசெண்டா வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க? ஒடிசால. நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையானது வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. எங்க இந்த சோதனை நடத்திருக்காங்கன்னா ஒடிசால நடத்திருக்காங்க. சோ ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏவுகணை ஆய்வக வளாகத்துல உள்நாட்டு தொழில்நுட்பத்துல நிறைய டிஆர்டிஓ ஆய்வகங்கள், அப்புறம் இன்னும் சில தொழிற்சாலைகள் மூலமாக தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது உருவாக்கப்பட்டிருக்கு. அது இப்போ ஒடிசால டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, இது ரொம்ப தூரம் போகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு தொலைவுக்கு போகும்னா 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய 1500 கிலோமீட்டருக்கும் அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ நவீன தொழில்நுட்பத்தோட இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஏவுகணை ஒரு சில நாடுகள்ல தான் இருக்கு. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா ஒரு சில நாடுகள்ல தான் இருக்கு. அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை கொண்ட நாடாக நம்ம இந்தியாவும் இப்ப இணைஞ்சிருக்கு. அடுத்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை லான்ச் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்னன்னு வச்சுங்களேன், இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? இந்த அட்டாக் இப்போ நின்றுச்சு. இப்போ அது அப்படி இல்லாம இப்போ அணு ஆயுதத்தை யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அணு ஆயுதத்தை போட்டா அந்த நாடே அழிஞ்சிரும். ஆனா இப்போ நம்ம அதுக்காக தான் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கங்கே நமக்கு வந்து இந்த வானத்துல இருந்து மட்டும் தாக்குறது இல்லாம, தரையில இருந்து மட்டும் தாக்குறது இல்லாம, கடல்ல இருந்து தாக்குற மாதிரி இருக்கு. சோ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அதை வச்சு பாகிஸ்தானே நம்மள தாக்குதல் நடத்தினாலும் நம்ம நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சோ நீர்மூழ்கி கப்பலை மூவ் பண்ணி நம்மளால பாகிஸ்தானை வந்து ஆஹ் அதாவது அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். அவங்க ஏன்னா நமக்கு எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு, எல்லா வழியிலுமே நம்மளால தாக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்தாதான் நம்ம நாடை நம்ம பாதுகாக்க முடியும். சோ அந்த மாதிரி இப்போ என்னன்னா நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை வந்து லான்ச் பண்றதுக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ முதன் முறையாக எங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா விசாகப்பட்டினத்துல. சோ ஏன்னா நம்ம எல்லா ரேஞ்சிலுமே நம்மளால அனுப்பக்கூடிய ஒரு திறனானது இருக்கணும். நம்ம நிலத்தில இருந்தும் நம்மளால தாக்குதல் நடத்த முடியும், வானில இருந்தும் தாக்குதல் நடத்தணும். அதே மாதிரி கடல்ல இருந்து, நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து, இந்த மாதிரி அனைத்து வகையிலுமே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு திறனை வந்து நம்ம இந்தியா பெற்றிருக்கணும். சோ அந்த வகையில இப்போ நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு பாலிஸ்டிக் ரக ஏவுகணைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணி. எங்க இந்த டெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. சோ ஒரு 3500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பாய்ந்து செல்லக்கூடிய பாலிஸ்டிக் ரக ஏவுகணையானது இந்தியானால வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. இது எந்த பிரிவை சேர்ந்த ஏவுகணை அப்படின்னா K4 பிரிவு. அதாவது அக்னி-4 பார்த்தோம் இல்லையா? அக்னி ஏவுகணைகள் எல்லாமே K4 பிரிவை சேர்ந்ததுதான். K4 பிரிவு அப்படின்னா என்னன்னா அந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணை தான் நம்ம K4 பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த ஏவுகணை வந்து K4 பிரிவை சேர்ந்தது. அதாவது அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணை. அதான் இதோட மீனிங். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அணு ஆயுத ஏவுகணைகளை நம்ம ஏற்கனவே நிலத்தில இருந்து லான்ச் பண்ணிருக்கோம், ஆகாயத்துல இருந்து வானில இருந்து லான்ச் பண்ண முடியும் நம்மளால. இப்ப ஆழ்கடல்ல இருந்து நம்மளால லான்ச் பண்ண முடியும். நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம ஆழ்கடல்ல இருந்து நம்மளால லான்ச் பண்ண முடியும். சோ இந்த 3 இடங்கள்ல இருந்தும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் உள்ள அணு ஆயுதங்களை இந்த 3 இடங்கள்ல இருந்தும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட நாடுகள்ல நம்ம இந்தியாவும் இப்ப இணைஞ்சிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இந்த நாடுகள் தான் அந்த வரிசையில் இருக்கும். நம்ம இந்தியாவும் அந்த வரிசையில இணைஞ்சிருக்கு. சோ விசாகப்பட்டினம் கடற்கரையில INS அரிஹந்த் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அரிஹந்த்ங்கிறது எத்தனையாவது நீர்மூழ்கி கப்பல்னு பார்த்தோம்,
முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் அரிஹந்த். அதுல இருந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை. இப்போ ஆரஷ்னிக் ரக புதிய அதிவேக ஏவுகணை இது வந்து ரஷ்யானால உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் நடக்குது. 2022 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த போரானது ஸ்டார்ட் ஆனுச்சு. அதாவது எதனால ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்னா நேட்டோல இணையறதுக்கு உக்ரைன் விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யாங்கிறது சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சோவியத் யூனியன் தான் 15 நாடுகளாக பிரிஞ்சிச்சு. ரஷ்யால இருந்து சோவியத் யூனியன் இருந்து பிரிஞ்ச நாடுதான் இந்த உக்ரைன். சரிங்களா? உக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பிரிஞ்சது ஒரு 15 நாடுகளாக பிரிஞ்சிருக்கும். சோ இந்த 15 நாடுல ஒண்ணுதான் உக்ரைன். இந்த உக்ரைன் பாத்தீங்கன்னா நேட்டோட இணையறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு உக்ரைன். நேட்டோட இணைஞ்சா ரஷ்யாவுடைய தலைமையிலே வந்து குண்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாதுகாப்பு ரீதியில பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது. சரியா? அப்போ நேட்டோல அமெரிக்கா தான் தலைமையில இருக்கு. சோ ஒரு 32 நாடுகள் நேட்டோல இருக்கு. நேட்டோட ஒப்பந்தமே என்னன்னா நேட்டோட இணையக்கூடிய நாடுகள் மீது ஏதேனும் ஒரு நாடு தாக்குதல் நடத்துதுன்னா இந்த 32 நாடுகளும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவாங்க. சோ அந்த ஒப்பந்தம் ஒரு ராணுவ ஒப்பந்தம் அப்படிங்கிறது நேட்டோல இருக்கு. சோ அப்ப உக்ரைன் போய் அதுல ஜாயின் பண்ணா நமக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இணையக்கூடாது. விருப்பம் தெரிவிக்கும் போதே இதுல இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு வருஷம் 2 வருஷமாவே வலியுறுத்திட்டு வந்திருப்பாங்க. இருந்தும் தொடர்ந்து அதை விருப்பம் தெரிவிச்சுட்டே இருந்தனால உக்ரைன் வந்து தெரிவிச்சதுனால ஒரு போரானது ஸ்டார்ட் ஆகி இன்ன வரைக்கும் போர் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில உக்ரைனுக்கு பல்வேறு நாடுகள் ஆயுத உதவிகளை வழங்குறாங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா அட்டாகம்ஸ் அப்படிங்கிற ஏவுகணையை உக்ரைன் கொடுத்திருக்காங்க. அந்த அட்டாகம்ஸ் ஏவுகணையை வச்சு ரஷ்யாவை தாக்குதல் நடத்திருக்கு உக்ரைன். அது மட்டும் இல்லாம பிரிட்டனுடைய ஸ்டார்ம் ஷோடா அப்படிங்கிற ஏவுகணையானது வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஹிம்ராஸ் ஏவுகணையானது உக்ரைனுக்கு வந்திருக்கு. சோ இதை அடுத்து ரஷ்யா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா பிற நாடுகள் கொடுக்கக்கூடிய உக்ரைனுக்கு நீங்க ஆயுத உதவிகள் பண்றீங்க, அந்த ஆயுதங்களை வச்சு எங்களை தாக்குதல் நடத்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆரஸ்னிக் ஏவுகணை இருக்கு. நான் அது அதிநவீன ஏவுகணை தாக்குற இடத்த வந்து அழிச்சிடும். அந்த ஏவுகணை வந்து திறன் வாய்ந்த ஏவுகணைன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒளியை விட 10 மடங்கு வேகத்துல பாயக்கூடிய ஏவுகணை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. குறி வச்ச இலக்க அழிச்சே தீரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரஃபேல். சோ இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா இப்போ 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வந்து பிரான்ஸ் சேர்ந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ரஃபேல் எம்னா ரஃபேல் போர் விமானம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படையில இருக்கு. இந்தியன் ஏர்போர்ஸ்ல ரஃபேல் விமானங்களான பயன்பாட்டுல இருக்கு. இப்போ ரஃபேல் எம் அதாவது கடற்படைக்கான ரஃபேல் விமானங்களை வாங்குறாங்க பிரத்யேகமாக. ஏன்னா கடற்படைக்காக வாங்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா இறக்கைகளை மடக்கி வைத்துக் கொள்ள வசதியானது இருக்கு. இந்த மாதிரி கடற்படைக்கான பிரத்யேகமான வசதிகள்லாம் இதுல இடம்பெற்றிருக்கு. அதனால ரஃபேல் எம் விமானங்களை பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. 26 ரஃபேல் போர் விமானங்களை. சோ இந்திய கடற்படை தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய முதல் போர்க்கப்பல் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தது அணுசக்தினால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான் அரிஹந்த் பார்த்திருப்போம், அரிஹாட் பார்த்திருப்போம். இப்போ அணுசக்தி மூலமா இயங்கக்கூடிய முதல் போர்க்கப்பல் 2036 to 37ஆம் ஆண்டுலயும், இரண்டாவது போர்க்கப்பல் 2038 39ஆம் ஆண்டுலயும் இந்தியாவில செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவ தளபதி தினேஷ் திரிபாதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கடற்படை தினத்தை ஒட்டி. அடுத்து ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது. சோ ஹரிமாவ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. சரியா? சோ இந்த போன வருஷம் பாத்தீங்கன்னா 4வது பதிப்பானது நடந்திருக்கு மலேசியாவுடைய பகாங் அப்படிங்கிற மாவட்டத்துல. அதுக்கு முந்தைய பதிப்புங்கிறது இந்தியாவுடைய மேகாலயால உம்ரோய் கண்டோன்மல்ல நடந்திருக்கு. போன வருஷம் வந்து மலேசியால பகாங் மாவட்டத்தில் நடந்திருக்கு இந்த ஹரிமாவ் சக்தி. அடுத்து எந்த படைப்பிரிவில் கீழ்கண்ட எந்த படையில் ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட உள்ளது? ஆன்சர் பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை. நம்மளுடைய எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய முக்கிய பணியில பிஎஸ்எஃப் ஈடுபட்டிருக்கு. இந்த பிஎஸ்எஃப் பாத்தீங்கன்னா இப்போ எல்லை பகுதிகளில் நம்ம கண்காணிக்கிறதுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தணும். ஏன்னா ட்ரோன்கள் மூலமாக ஈஸியா வந்து எந்த ஒரு ராணுவ வீரர்களுக்கு பாதிப்பு இல்லாம நம்மளால கண்காணிக்க முடியும், உளவு பார்க்க முடியும். சோ அதனால பிஎஸ்எஃப் படைப்பிரிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ட்ரோன் படைப்பிரிவு புதுசா உருவாக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக விரைவுல ஆளில்லா விமான எதிர்ப்பு பிரிவானது உருவாக்கப்படும், அதுக்கு அரசு திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பிஎஸ்எஃப் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 1 தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் உடைய 60வது தொடக்க தினமானது கொண்டாடப்பட்டிருக்கு ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல. அடுத்து LRLACM அதாவது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்.
இதான் அதோட ஃபில் ஃபார்ம். ஸோ லாங் ரேஞ்ச் அப்படின்னா நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக், அதாவது நீண்ட தூரத்துல உள்ள நிலத்துல உள்ள எல்லைகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை. ஸோ லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் தான் இந்த LRLACM ஏவுகணை. இது ஒடிசால இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஏவுகணையை. நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய தரை இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை இப்போ ஒடிசால டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒடிசாவுடைய சந்திப்பூர்ல ஒருங்கிணைந்த சோதனை மையத்துல இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை எந்த நிறுவனம் உருவாக்கி இருக்கு இந்த LRLACM ஏவுகணை அப்படின்னா, பெங்களூர் இருக்கக்கூடிய வானூர்தி மேம்பாட்டு நிறுவனமும் DRDO உடைய ஆய்வகமும் இன்னும் ஒரு சில இந்திய தொழிற்சாலைகளும் இணைஞ்சுதான் இந்த LRLACM ஏவுகணை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் அப்புறம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஏவுகணையை வந்து மேம்படுத்திருக்காங்க. உற்பத்தியில வந்து முக்கிய பங்காற்றிருக்காங்க இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் ஏவுகணை இருக்கு இல்லையா, இது வந்து நிலத்துல இருந்து மட்டும் இல்லாம நம்மளால கப்பல்ல இருந்தும் இயக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி இதை வடிவமைச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பு. இதை பத்தி நம்ம முன்னாடி இந்த பீரங்கி படை பத்தி பார்க்கும் போதே சொல்லியிருப்பேன். இந்த ஏவுகணை அமைப்பு வந்து பீரங்கி ஏவுகணை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பு உள்நாட்டுல இதை தயாரிச்சிருக்காங்க. நீங்க பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்பை வந்து ரீசெண்டா DRDO வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கை வந்து தாக்கும் வகையில 3 கட்டங்களாக இந்த சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா பினாக்கா ராக்கெட் வந்து பலமுறை தாக்குதல்ல ஈடுபடுத்தும் வகையில தான் உற்பத்தி பண்ணிருக்காங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு, அதாவது DRDO, நெக்ஸ்ட் வந்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனம், அப்புறம் லார்சன் அண்ட் டியூப்ரோ அதாவது LND நிறுவனம் சொல்லுவாங்க. இந்த நிறுவனங்கள் இணைஞ்சுதான் இந்த பினாக்கா ராக்கெட் ஏவுகணை அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரா ராஜ்நாத் சிங் இருக்காங்க. DRDO தலைவர் சமீர் வி காமத்.